ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான நிகழ்வு நடந்ததுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த கானா வினோத் டைட்டில் வின்னர் ஆவான்னு பார்த்தா இன்றைக்கி அவரை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி எல்லோரும் வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க பணப்பெட்டியோட. அதனாங்க உண்மை. அரோராவும் விக்ரமும் குறிப்பாக சொல்லணுன்னா உண்மையாகவே அவரை ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அதுவும் அரோரா இருக்காங்க பாரு, அவர் ரொம்பவே அவரோட என்ன சொல்கிறது, அவர் தூண்டினாங்க ஆசையை. ஸோ நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பாவம் அவர் வந்து ஃபைனலாக எடுக்க வச்சுட்டாரு. சரி அட்லீஸ்ட் ஃபைனல் நம்ம அடித்தா ஓகே, சப்போஸ் ஃபைனல் இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த அமௌண்ட்டாக நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் ஆகுமான்ட்டு ஒரு சாதாரண ஒரு என்னென்னா ஒரு நார்மல் பர்சனாக தான் அவர் அதை எடுத்துட்டார். எடுத்த அப்புறம் உண்மையாகவே ரொம்பவே ஃபீல் பண்ணார். இன்னும் வெளியே வந்து கண்டிப்பாக பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த உடனே அரோராவும் இந்த விக்ரமும் அப்படி சிரித்தாங்க உண்மையாகவே. அது ஆனால் உண்மையாகவே ஒரு சிலர்லாம் ரொம்பவே அழுதாங்க. அதில் வந்து வாட்டர் மெலனை உண்மையாக சொல்லவே கூடாதுங்க. உண்மையாகவே அவர் வந்து ஒரு வெள்ளந்தின்றதை இன்றைக்கி ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கானாவினத்தை ஏன் எடுத்தாரு தலையிலே அடிச்சிட்டாரு. சும்மா தானே கானாவினத்தை எடுத்தா வையின்றாரு. அதுக்கு வந்து சபரி அண்ணே அவன் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட தான் எடுத்தான், அவன் விருப்பப்பட்டு தான் எடுத்தான், நீ என்ன சொல்கிற அமைதியாரன்னு சொல்லிட்டு அவரை போய் திட்டுறான். இதுலேருந்தே அந்த சபரியோட உள்நோக்கம் தெரியுது. இதில் உண்மையாகவே சபரிக்கும் திவ்யாவுக்கும் ரொம்ப வந்து பெரிய சந்தோஷம் தான் சொல்லணும். ஆனால் வெளியே காமிச்சிக்கல. பட் ஆனால் ரொம்பவே எனக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது. நான் வீடியோ போடாத காரணமும் அதுவும் ஒரு மெயின் காரணம். என்னென்னு பார்த்தா உண்மையாகவே எனக்கு சோகம் வந்து ரொம்பவே ஆட்டி படைச்சிதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு எந்த ஒரு எஜுகேஷன் பெருசாக சப்போர்ட் இல்லாமல், எந்த ஒரு பணபலம் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கப்பு ஜெயிச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த ஏழையான மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். பட் ஆனால் இப்படி பண்ணிட்டாரு. பட் அவரோட மனநிலை என்னன்னு அட்லீஸ்ட் இந்த 18 லட்சம் வந்தாலும் இதை வச்சாவது ஃபேமிலி எதாவது பண்ணலான்னு தான் அவரோட ஆதங்கம் புரியுது. பட் இருந்தாலும் கப்பை மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா கைக்கு வந்துடுச்சு அவருக்கு, எல்லாமே அவர் தான். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னும் போது இந்த மாதிரி ரொம்ப கண்டிப்பாக எல்லாருக்கும் மனசு வலிக்க தான் செய்யும். ஸோ எனக்கு தெரியும் கானா வினோத் வந்து அவரோட ரசிகர்களெல்லாம் இது வந்து பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து யார் டாப் 3ல் வருவாங்கன்னு நினச்சோமோ அந்த டாப் 3மே இப்போ இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. பார்வதி இல்லை, கமருதீன் இல்லை, கானா வினோத்தும் இல்லை. உண்மையாகவே இந்த 3 பேரும் ஃபைனலுக்கு வர தகுதியானவங்க. பட் சில பல கேமால் இதில் பிக் பாஸும் கேம் ஆடியிருக்காங்க. ஸோ யார் வரணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க பண்ண இந்த மாதிரி கேம் விளையாட்டு ஒரு சில இதுவால் தான் மற்றவங்களாம் தூண்டி விட்டு இவர் வந்து பணப்பேட்டி எடுக்கிற மாதிரி ஆச்சு. உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.